குழந்தைங்களா, டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அழகான பூக்கூடை தான் செய்ய சொல்லி தர போறேன். அழகா இருக்குதா கூடை? உங்களுக்கு இது போல செய்யணும்னு ஆசையா இருக்குதா? டீச்சர் இப்போ இந்த கூடை எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் பாருங்க. இந்த கூடை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை தெரியுமா? ஒரு சோப்பு வேணும், கொஞ்சம் குண்டூசிகள் வேணும், கொஞ்சம் மணிகள் வேணும், அப்புறம் இந்த ஒயர், கிளி செய்யற ஒயர் அப்படின்னு ஃபேன்சி ஸ்டோர்ல கேட்டா கொடுப்பாங்க. சரியா? இப்போ எப்படி செய்யறதுன்னு டீச்சர் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. முதல்ல குண்டூசியில இப்படி மணிய கோர்த்துக்கணும். சரியா? கோர்த்துக்கிட்டு சோப்புடைய இந்த ஓரத்துல சுத்தி குத்திக்கணும், ரெண்டு பக்கத்துலயும் குத்திக்கணும். டீச்சர் இப்போ ரெண்டு பக்கத்துலயும் குத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? பாருங்க, ஒரு பக்கத்துக்கு குண்டூசியில மணி போட்டு குத்திட்டேன். சரியா? இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி குத்திக்க போறோம். குத்திட்டு காட்டுறேன் பாருங்க. ரெண்டு பக்கத்துலயும் குண்டூசிய குத்தியாச்சு மணி போட்டு. சரியா? இப்போ இந்த சோப்புடைய அடிப்பாகத்துல இந்த ஒயரை வச்சுட்டு ஒரு குண்டூசிய வச்சு குத்தி விட்டுறணும். குத்தியாச்சு. இப்ப இந்த ஒயரை மேல் பாகத்துக்கு கொண்டு வர போறோம். கொண்டு வந்து எப்படி சுத்தணும் அப்படின்றத பாருங்க. இந்த மணி மேல இருக்கணும், மேல வச்சுட்டு இப்படி சுத்தணும். பாத்தீங்களா? அடுத்தது இப்படியே கிராஸா வந்து இந்த குண்டூசிக்கு வரணும். அடுத்தது அடுத்த குண்டூசியில மணி மேல் பகுதிக்கு வந்துடணும். சரியா? இது போல மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்க, அழகா இருக்குதா? பாதி தூரம் சுத்தியாச்சு, மீதியும் சுத்திட்டு டீச்சர் காட்டுறேன். சரியா? சுத்தும் போது கொஞ்சம் நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். அந்த பின்னல் அப்பதான் நல்லா டைட்டா வரும். சரியா? மணி மேலேயே இருக்கணும். பாருங்க, முழுமையா ஒரு சுத்து சுத்தியாச்சு. சரியா? அழகா இருக்குதா? இப்போ இந்த ஒயரோட கடைசிய மறுபடியும் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு குண்டூசி வச்சு குத்திக்க போறோம். சரியா? மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப குண்டூசியோட மேல் பகுதி மேல நீட்டி நிக்குது அப்படிதானே? அதையெல்லாம் கொஞ்சம் அமுக்கி கீழே விட்டுற போறோம். சரியா? இது போல அமுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே உள்ள போயிடும். பாருங்க, கூடை அழகா இருக்குதா? இப்ப நாம இந்த கூடைக்கு கைப்பிடி வைக்க போறோம். சரியா? கூடைக்கு கைப்பிடி எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் மாத்தி மாத்தி இப்படி மடிச்சுக்கணும். சரியா? இது போல மாத்தி மாத்தி மடிச்சுக்கிட்டே வரணும். டீச்சர் இப்ப இங்க வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது போல மடிச்சத ஒரு பக்கத்துல வச்சு முதல்ல ஒரு குண்டூசி குத்திக்கலாம், அதுக்கப்புறம் மடிச்சுக்கிட்டே வரலாம். சரியா? இந்த பக்கம் ஒரு குண்டூசிய வச்சு குத்தி இருக்கேன். இப்ப நாம மடிச்சுக்கிட்டே வர போறோம். ரெண்டு ஒயரையும் மாத்தி மாத்தி மடிச்சுக்கிட்டே வரணும். மடிச்சுக்கிட்டே வந்து இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, கைப்பிடி பின்னி முடிச்சாச்சு.
இப்ப இந்த இடத்துல வச்சு குண்டூசி வச்சு குத்திக்க போறேன். மீதி இருக்கிற இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். குழந்தைகளா, கூட அழகா இருக்குதா? ஈஸியா இருந்தது தானே செய்யறதுக்கு. நீங்களும் இதே போல ஒரு கூட செஞ்சு உங்க வீட்டுல வச்சுடுங்க. இப்ப டீச்சர் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறேன். பாய்.